நிறைய நீட் தேர்வு எழுதின மருத்துவர்கள், அதாவது முதுநிலை மருத்துவம், சோ அந்த படிப்பிற்கான தேர்வுகள் எழுதிருப்பீங்க. அதே மாதிரியா அந்த மருத்துவர்களும் சரி, அவங்களுடைய பெற்றோர்களும் சரி, எப்ப கவுன்சிலிங் நடக்கும், எப்ப வந்து இந்த முடிவுகள், அதாவது தேர்வு முடிவுகள் வந்து வருன்ற ஒரு காத்திருப்போட இருப்பீங்க. சோ இன்னைக்கு வந்து நிறைய சர்க்குலேஷன் வந்து இந்த சோசியல் மீடியால வந்து வந்துச்சு. அதாவது இன்னைக்கு ரிசல்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரியா. ஓகே, அதை பத்தின ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீட்டோடைய ரிசல்ட், அதாவது நீட் பிஜியோடைய ரிசல்ட் வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க, நீங்க வந்து இந்த வருஷம் நீட் பிஜி எழுதிருக்கீங்க, கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ராப்பரா வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவங்க மார்க் ரேங்கை பேஸ் பண்ணி சீட்ஸ் வந்து நமக்கு ஆஸ் பர் மெரிட் படியே அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் நீடட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம என்ரோல்மெண்ட், அதாவது பெய்ட் சர்வீசஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு எந்த அளவுக்கு சீட்ஸ் பாசிட்டிவா கிடைக்கின்றத நம்ம கைட் பண்றோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட் எம்சிசி எல்லாமே த்ரூ அவுட்டா கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய குரூப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ணி நீங்க பெய்ட் சர்வீசஸ் எடுத்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரான்ச்சஸ் எந்த வழியில கிடைக்கின்றத ஈஸியா உங்களுக்கு கைட் பண்ணும். ஓகேங்க, நம்ம இன்னைக்கு ரிசல்ட் வரதை பத்தி நம்ம பேசுவோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ரிசல்ட் வந்து ஒரு 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25க்கு மேலதான் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம படிக்கும்போது அவங்களும் வந்து இந்த டேட், நான் சொன்ன டேட் படி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய சர்க்குலேஷன்ல இன்னைக்கு ரிசல்ட் வருன்ற மாதிரியே சொன்னாங்க. எப்பவுமே ப்ரீவியஸா நடந்த ட்ரெண்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது இதுவரை ரிசல்ட்டோடைய டேட்னு எடுத்தீங்கன்னா நமக்கு 2017 இருந்து 2024 வரையும், ஸோ ஆகஸ்ட் 25 இல்லை 26 தான் மேக்சிமம் நமக்கு வந்து ரிசல்ட் வருன்ற மாதிரி ஒரு டென்டேட்டிவா ஒரு அறிவிப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா நம்ம ட்ரெண்ட் எடுத்தோம்னா, ரிசல்ட்டோடைய ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் லெவல் ஆஃப், அதாவது எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ஒரு 2 வாரம் வந்து மேக்சிமம் லெவல் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அந்த அந்த மார்க்கை வச்சு அவங்களுக்கான ரேங்கை பிளேஸ் பண்றது, அந்த ஒரு அல்காரிதம்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்றதுக்கு அந்த 2 வாரம் எடுத்துக்கிடுவாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் டைமிங்கான சான்சஸ் இருக்கு. காரணம், இந்த வருஷத்துடைய அந்த ரிசல்ட் பேட்டர்னை வந்து எய்ம்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நேஷனல் போர்டு தான் வந்து நமக்கு அந்த மார்க்கோடைய நார்மலைசேஷன், அந்த ஸ்கோர் வந்து எப்படி பிளேஸ் பண்றது, அதோடைய ரேங்கை வந்து நார்மலைசேஸ் பண்றது நம்ம நேஷனல் போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் எய்ம்ஸ் டெல்லி பண்றாங்க. காரணம், 2 ஷிஃப்டா கண்டக்ட் பண்றதுனால அவங்க அந்த அல்காரிதம் வந்து அவங்களுக்கு தான் கரெக்டா இருக்குன்றதுனால அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 2027 இருந்து 24 வரையும் பாருங்க. 2027 ஜனவரி 8ல ஸ்டார்ட் ஆகி ரிசல்ட் வந்து ஜனவரி 13. ஸோ எத்தனை நாள் எடுத்திருக்காங்க, ஒரு மேக்சிமம் ஒரு 5 நாள்லயே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, எக்ஸாம் வந்து 2018 7 ஜனவரியில ஸ்டார்ட் ஆகி 23 எத்தனை நாள் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 11 வச்சா கூட நம்ம 23னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரம் மேல ஆயிடுச்சு பாருங்க. ஸோ 23. அதே மாதிரியே 2019 6 ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி 31 ஜனவரி, கிட்டத்தட்ட 3 வாரம் போயிடுச்சு. அதே மாதிரி 2020 5 ஜனவரி ஆரம்பிச்சு 30 ஜனவரி, இதுவும் ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. 2021 செப்டம்பர் ஆரம்பிச்சு 28 செப்டம்பர், இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2022 21 மேல ஸ்டார்ட் ஆகி 20 ஜூன். ஸோ 2000 வந்து 2022 மட்டும் இப்படி போச்சுன்னா, ஸோ நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சு அந்த டைமிங்ல. அதனாலதான் ரிசல்ட்டும் தள்ளி போச்சு. ஆனா 2023 சீக்கிரமாவே விட்டாங்க. 5 மார்ச் ஸ்டார்ட் பண்ணி 14 வந்து மேக்சிமம் ரிசல்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 வாரம் எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் வந்து நீட்டோடைய அந்த பிஜி உடைய ரிசல்ட். யூஜியா இருந்தாலும் மேக்சிமம் 1 மந்த் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ டென்டேட்டிவா ஆகஸ்ட் 26 வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். மேபி நம்ம வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ண சொல்லி நிறைய நியூஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதை தான் சொல்லுவோம். ஓகே, என்ன இருந்தாலும் ரிசல்ட் வந்து இன்னும் வந்து அதிகபட்சமா நமக்கு 1 வீக் இல்லை அப்படின்னா இந்த வீக்ல எந்த ஒரு டேட்லயும் நமக்கு ரிலீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்து அஃபீஷியலா இன்னும் எந்த ஒரு தகவல் வரல. நம்ம வந்தாலும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து நீங்க வந்து நம்மளுடைய டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தயவு செய்து மிஸ் ஆயிடாதீங்க. எந்த ஒரு அப்டேட் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு கவுன்சிலிங் உடைய ப்ராசஸ் புரியாது. அதுவும் இந்த முதல் தடவை கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மருத்துவர்களை கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன்.